அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஜு பாய், ராஜு துணை மாஸ்டர், துணை மாஸ்டர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 பாக்கெட் இருக்கு மேடம். கம்மியான மாதிரி இருக்கு இதுல உடம்புல சார்ஜ் பேஸ்டா? ஆமாங்க சார், ஓகே பேஸ்ட். சவுண்ட் வரல. அம்மியில அரைச்சா இல்ல கடையில வேணதா தயிர். ஆமா பாக்கெட் பத்து. ஒரேங்க சரி, இன்னொரு பேஸ்ட் கூட ஒட்டி விடுங்க ஒரு பாக்கெட். ரொம்ப காரியம் கான்பர் மாவுல கான்பர் மாவு இல்ல பத்தாதுண்ணே கை வாசனை. அதே இந்த கந்தந்தெல்லாம் நிற்கிது வச்சிங்களா? பார்க்கலையா? அப்படியே சொன்னேன். அது லைட்டாக பிச்சு விடுங்க. இந்த கொத்து கொத்தா நிற்கும், கொத்து கொத்தா நிற்கும். அரிசி கொஞ்சம் நின்று வேணும்ல. அமர்ந்துருமா? நின்று வேணும் அதுக்காக நின்று வேகட்டும். அப்படி நின்று அப்போ வச்சிருந்ததுக்கு இப்போ குறைச்சி விட்டேன். எல்லாமே டாப்பு டுப்பு குக்கு. அப்புறம் அது பொரிக்கிறோம். அதுவும் கிரேவியா? என்ன வாங்கிருக்கு? எத்தனை லிட்டரு? அது ஒரு 1/2 லிட்டர் வாங்கிருக்கு. இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பத்தாதுல. என்ன மனசாட்சிலாம் சொல்றேன். பொரிக்கிறதுலாம் கடைக்கு போய் என்ன போறா? கடைக்கு போறாங்க இப்போ. என்ன ஏதோ குண்டு வரதுல பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கா? அத பொரிக்கிறதுக்கு ஒரு மைனாரா கீழ போமா? வேணும். 2 லிட்டர் எண்ணெய் 1/2 லிட்டர் போதுனாரு. 2 லிட்டர் எண்ணெய் வேணும். இப்போ இதுல கூட சேர்த்தாலும் ஓகே வாடா. பொரிச்சிட்டு எடுத்தாலும் ஒரு 1/2 லிட்டர் மிச்சம். கிரேவி அப்புறம் அந்த கறி சேர்த்து மொத்தம் 1/2 லிட்டர் தான் சொல்லிருக்காப்ல. அங்க வேற கறி இருக்குல்ல, அத குழம்பா வச்சிருவோம். அப்புறம் இது இது அது சுக்கா நரைக்கு போடும்போது சரி, எங்கே அது அப்படியே காய வச்சிருவோம். பெரிய வெங்காயத்துல சரி, உள்ளி அது அப்படியே காய வச்சிருவோம். கறி மசாலா பட்டை எதுவும் இல்ல. ஆமாண்ணா காய வச்சு காது கறியா போடுறாங்க. கறி மசாலா பட்டை எதுவும் இல்ல. இதை மட்டும் நறுக்கி கறி இருக்குல்ல, அப்புறம் கறி மசாலா பட்டனா? டேய், அது உப்பு கறிக்கு உப்பு கறில தப்பு கறி. அண்ணே வந்துட்டாப்லண்ணே. சமையலுக்கு வாங்கின மாதிரியா? ஆமாண்ணே. அது அப்புறம் அழைச்சிங்க. சட்டியை வச்சுண்ணே மேல. சட்டி காயிட்ட. இது எனக்கு ஒன்று எடுத்து கொடுக்குறீங்களா? வந்து கருவேப்பிலை, கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். என்ன வேணும் உங்களுக்கு? எண்ணெய் ஃபஸ்ட்டு இருக்கணும். என்னென்ன வேணும்? கோல்டு வினரா நல்லெண்ணெயா? ஓபன் பண்ணுவோம். கத்தி யார் வடிக்க வர்றது? அப்படியே சாச்சி பிடிச்சி சமைச்சிட்டேன். எதுக்கு தண்ணி இருங்க? எண்ணெயை வச்சுட்டு மட்டும் ஏன் நிக்கிற? அதெல்லாம் எடுத்து நிக்க மாட்டியா? ஏதோ காலு இல்ல, இதுல இதாகி போயிருது. எதிர்பார்க்கவே இல்லையே நானு. கத்தி எடுத்த களத்துல நம்ம கொஞ்ச நேரம் கட்டில பிடிச்சிச்சுன்னா இந்த கட்டையை வச்சு ஓட்டிடுவேன்.
கட்டை எடுத்துட்டு முடிச்சிருந்தா கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரவானே, வேற என்ன எடுத்துகிட்டு வர? சோறு வச்சு ஆஹா நீங்க ஏதோ பெரிய வச்சுக்கிறதுக்கு சோறு போட்டு பருத்தி உப்பு போட்டீங்களா? போட்டாச்சு நீ போட்டா போடு, நீ வந்த அக்கா போறது போதும் உழப்புனது. முட்டை வரணும் அதுதான் வெயிட் பண்ணிக்கிங்க வாங்கலையா நல்லதுக்கே காலம் இல்ல. உலகத்துல எது நல்லது எது கெட்டது என்ன கொதிச்சு வச்சான், தொட்டு பாருங்க, கையை அப்படி வச்சு பாருங்க. அதே தெரியல புரியுதா? சமைக்கிறது மட்டும் இங்க சாப்பிடுறது குளிச்சு முடிச்சு கும்பாடுறது குளிச்சு எப்ப பசிக்குதோ அப்பதான் மலையில உட்காந்து சாப்பிடணும். மணி அண்ணே மணிபாரா அண்ணே மணி 9:10ண்ணே. வெடிக்கவே இல்லை. என்ன காஞ்சானா யூடியூபரே சமைக்கிற இன்ட்ரெஸ்டே போயிருப்போம். ராஜு வெடிக்கவே இல்லை. ராஜு 3:30 மணி கேட்கணும், அதை கேட்பேன் கேள்வி. 5 மணிச்சிருச்சு. நல்லா அமைச்சிட்டு அதில் கூட வச்சிருவோம்ப்பா. கேஸ் ஸ்டவ்ல தூக்குங்கப்பா. முடிஞ்சு புள்ளி அள்ளி போடுங்க பார்த்துக்கோ. கறி மசாலா போட்டாங்க. எது உப்பு கறிண்டாரு? எது வருது அதான் கணக்கு. அப்படியே மேலே மேலே காண்டி வச்சு ஒரு கிண்டு கிண்டுனேன். தக்காளிலாம் கழுவுனீங்களா? கழுவி வேணாம், நாளைக்கு பார்த்துக்குவோம். கருவேப்பிலை போட்டீங்க, வெங்காயம் போட்டீங்க, கறி மசாலா போட்ட போடலாம். கறி மசாலா போட்டு வாங்கியிருக்காங்களா? வாங்கிட்டா சொல்லியிருக்கு. கடுகு போலையானே? என்னைய கேட்கக்கூடாது. இருங்க யூடியூப் சேனல் ராஜுபாய் வாழ்க. சாமி இஞ்சி பூண்டு பேச மாட்டீங்களா? ஆகா இஞ்சி பூண்டு போய் சேர்த்துறாங்க. இஞ்சி பூண்டு அதாங்க முக்கியம். டக்குனு எடுங்க. அந்த டப்பாவில் இருக்குல்ல, டப்பாவில் இருக்காது. பொறுமையா பாருங்க. இஞ்சி பூண்டு பேசும்போது பார்த்து அதை கொண்டாங்க. டக்குனு கொண்டாங்க. இஞ்சி பூண்டு பேச போடுங்க முதல். சமைக்கிறது சாப்பாடு நாளைக்கு என்ன சூப்பரா அமையும் பாருங்க மாப்பிள்ள. அது நம்ம பாட்டு பசங்களோட குண்டாங்குருமா சமைக்கிறது நல்லா இருக்கும். ஒரு கரண்டி விடு. எது கத்தியே கட்டிடுறே. கண்ணு இல்லை தெரிஞ்சாம எல்லா மசாலா பாக்கெட்டையும் கட் பண்ணுங்க. முனி கிள்ளுங்க கொண்டாங்க. எதை வைக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. கறி மசாலா போட்டுருந்தா செல்வா உப்பு பே போட்டுருமா? எல்லாத்தையும் எடுங்க. டப்பு டப்புன்னு போடுவா. இன்னும் சின்ன கத்தி. என்ன கறியா? கிரில் ஏன் இப்படி வைக்க கூடாது? சுத்தனா இதுல வச்சுக்கோ. குறைச்சி ஆஃப் ஆயிடும். இல்ல இன்னும் கொஞ்சம் லிமிட் பண்ணி டப்புன்னு அடிங்க. மல்லிப்பொடி கம்மியா போடுங்க. மல்லிப்பொடி ரொம்ப போட்டீங்கன்னா நீ போட்டோன்னா ஹோட்டல் டேஸ்ட் வரும். ஹோட்டல் டேஸ்ட் வந்து பிடிக்க போகுது, பார்த்து நல்லா கிண்டிக்கிட்டு. அடிச்சு வச்சுருவாங்க. என்ன பத்தாது? பிடிக்க போகுது கொஞ்சம் இதோ இங்கே பிடிக்க போகுது. சட்டி எது தூக்கு. அண்ணே துணியை கொடுண்ணே. அண்ணே அந்த துண்டாடுண்ணே. தண்ணியை ஊற்றுனே, கொஞ்சம் தண்ணி ஊற்றுனே. சட்டி பிடிக்க போகுது, நல்லா தேய்ப்பா. தக்காளி வதங்கலாம். வெங்காயம் இது எண்ணெய் பத்தாது.
தண்ணி ஊற்ற சொல்லேன், கொஞ்சம் தண்ணியை போடணும் கறிக்கு தண்ணியை போடணும் கொஞ்சம். இல்லை இல்லை இப்போ பத்தாது. என்ன பத்தாத என்ன இருந்தால் உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இதுக்கு தானே கிரேவி தேவை. ஊற்றலாமா லைட்டா? கொஞ்சம் ஊற்றுங்க. ஜீவனை கத்தி எங்க அந்த இருக்குல்ல கத்தி. ப்ளூ கலர் கத்தி யார் பாத்தீங்க? கடினே கடிச்சு விடுனே, கடிச்சுக்கிட்டு தான் இந்த கீழே இருக்குல்ல. நாளைக்காலம் நான் வரேன். நாளைக்காலம் வந்து வாங்கி தரேன். என்னடாச்சு? என்னடா நீங்க மணிவாடா 9 ரூபாயா? இருங்க ராஜு, முக்கியமானதை எடுத்துக்கிறீங்க. அது இந்த ஒரு பொடியே போதும். அவ்வளோ பொடி முறை இந்த ஒரு பொடியே போதும். உரப்புதே இப்போ தாகல போதும் இப்போ உங்களுக்கு.